நீதிமன்றத்தை மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசிய எச் ராஜா போன்ற நபர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அவர் மேடையில் என்ன பேசியிருக்காரு? அயோத்தியாவை போல நாங்கள் செய்வோம் அப்படின்றார். எது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாடு முதல் விதிகளையே மீறி எச் ராஜா பேசியிருக்கிறார். நீதிமன்றம் என்ன சொல்ல, என்ன பதில் சொல்ல போகுது? அயோத்தியா போல இடிப்பேன்னு ஒருத்தர் அங்க அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசுறாரு. அந்த அவருடைய பேச்சு தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, ஊடகங்கள் வந்திருக்கிறது. நீதிமன்றம் இப்ப கூப்பிட்டு கண்டிச்சிருக்கோமா இல்லையா? அயோத்தியாவில் நடந்தது போல இங்க ஒருத்தன் இடிப்பேன்னு ஒருத்தன் பேசுறான். எத்தனாயிரம் மக்கள் இஸ்லாமியர்கள் அயோத்தியா இடிக்கப்பட்ட பொழுது படுகொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய தர்காவில் இடிச்சிட்டு என்ன பண்ண போற? நான் கேட்கிறேன், இந்து முன்னணிக்காரனுக்கும் எச் ராஜா கேட்கிறேன், சரிப்பா நீ சொல்ற மாதிரி அங்க எல்லாம் பண்ணிட்டா எங்களுக்கு மோடி இன்கம் டாக்ஸ் கட் பண்ணிடுவாரா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை உடனே கொடுத்துருவாப்லையா? என்ன பண்ணிடுவாப்ல? திருப்பரங்குன்றத்தில் உனக்கு வேணுங்கிற நடந்ததுன்னா மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடுவேன். நீ மருத்துவமனை கட்டுறதுக்கே அரசாங்கத்தினால பிஜேபி முடியல. நீ கொடுத்த வாக்குறுதி அது. நீ இங்க தர்கா வெடிக்கணும்னு நின்றுட்டு இருக்கிறனா? இவனுக்கு எதுக்கு விடணும்? நம்ம எதுக்கு விடணும்னு கேட்கிறோம். நம்ம அங்க தர்கா வெடிச்சு ஐடி பார்க் கட்ட போறானா, இல்ல சயின்ஸ் லேப் கட்ட போறானா, இல்ல ராயரோட போறானா? அவன் அங்க என்ன செய்ய போறானா? அவன் எச் ராஜாக்கு என்ன தெரியும்? அறிவியல் தெரியுமா அல்லது பொறியியல் துறை தெரியுமா? என்ன தெரியும்? சண்டை போட தெரியும், கலவரம் பண்ண தெரியும், அசிங்கமா பேச தெரியும். இவங்களை நம்பி நம்ம ஊர் இழந்துடக்கூடாது. ஏற்கனவே எய்ம்ஸ் கட்டுறது வக்கல்ல நீ எதுக்கு அங்க போய் அங்க தர்கா இருக்கா இது இருக்கான்னு கேட்டு இருக்க? நீ உன் கவர்மெண்ட் சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி பாரு, எங்களுக்கு மெட்ரோ வரது வழி பாரு. மதுரைக்கு மெட்ரோ வரது வழி இல்ல. அதுக்கு நீ பணம் தர மாட்டேங்கிற. அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க. ஆனா தர்கா வெடிக்கணும், நம்ம முஸ்லீமை நோண்டணும், முஸ்லீமை குத்தணும். நாங்களாம் ஒன்னா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ யார் முதல்ல? எச் ராஜா யார் முதல்ல? எங்க ஊருக்கு நீ ஏதாவது போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணிருக்க? நீ என்ன பண்ணிருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? உன் கட்சி என்ன பண்ணிருக்குது? உன் கட்சிக்காரங்க வந்தானா காமராஜர் மரியாதை செலுத்துறாங்க, முத்துராமலிங்க தேவரையாக்கு மரியாதை செலுத்துறாங்க, அல்லது எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்துறாங்க, ஜெயலலிதா மரியாதை செலுத்துறாங்க. உன் கட்சியில் 40 வருஷத்துல மரியாதை செலுத்து ஒரு தலைவரோட ஒரு வரலையா? 40 வருஷத்துல பிஜேபி இங்க 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துல பிஜேபியில தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் கட்சியில கிடையாது. ஒரு தலைவர் காமிச்சு சொல்லுங்க பாப்போம். அல்லது பிஜேபி கூட ஒரு தலைவர் தமிழர்களுக்காக போராடி வழக்கு வாங்கினாரு, ஜெயிலுக்கு போனாரு, போராட்டம் பண்ணாரு, ஏதாவது ஒருத்தர் காமிங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் அங்க கிடையாது. அப்ப இவங்க தமிழ்நாட்டில் இங்கே மதுரைக்குள்ளார தர்கா வெடிப்பேன், முஸ்லீம் எனக்கு விரோதியா மாத்துவேன், முஸ்லீம் கடையில் வாங்காத அப்படின்னா இவங்க என்ன நடந்துட்டு போகுது? ஆனா இதே மண்ணுக்காக இஸ்லாமியர்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பங்களிப்பு செய்திருக்கிறாங்க, எங்களோட எத்தனை போராட்டங்கள் இங்கே நின்றுக்கிறாங்க, அவங்களோட அமைப்புகள் எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு செய்யுது. வெள்ளம் அவங்க தான் நிக்கிறாங்க, மழை அவங்க தான் நிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நிக்கிறாங்க. பிஜேபி காரன் தான் நம்மளுக்கு சாமி அறிமுகப்படுத்துறானா? இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான வணங்குகின்ற முறையை நம்மளுக்கு தெரிஞ்சுதா? அல்ல இவங்க சாமிக்கு புரோக்கரா? கடவுளுக்குலாம் இவங்க புரோக்கரா? அவனுங்க இல்ல சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா? அவங்க எல்லாம் இல்ல வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது. இத்தனை கோடி மக்கள் இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் மதுரை மக்களுக்கு சொல்றோம், இவனுக்கு சொல்றதை நம்பி போனீங்கன்னா இருக்கக்கூடிய மதுரையில் இருக்க மிச்சம் மீதி பிசினஸும் வடநாட்டாங்கையில மாறுவாடி கையில போய் சேர்ந்துடும். அவங்க தான் இவங்க ஃபண்ட் பண்றாங்க. இவங்களுக்கு நிதி உதவி முழுக்க அவங்க தான் பண்றாங்க. அவங்க நிதி உதவி அவங்க வளர தான் இந்த அமைப்புகள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல். மதவெறி என்பது சாதாரண நடக்கிறது இல்லை. மதவெறிக்கு பின்னால் ஒரு காரண காரியம் இருக்கு, பொருளாதார காரணங்கள் இருக்குது. ஹோல்சேல் பிசினஸ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் வெளியேற்ற வேண்டும், தமிழர்களையும் வெளியேற்ற வேண்டும். இன்றைக்கு கோயம்புத்தூர் நிலவரம் என்ன? நான் கோயம்புத்தூர்காரன் தான். நான் மதுரையிலும் வந்திருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன். ரெண்டையும் பார்த்து சொல்றேன் நான். இந்த மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், வணிக கடைகள், தெருக்கள், இது மார்வாடிகள் பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் இந்துத்துவ அமைப்புகள் வளர்ந்துருக்கு. காமராஜர் கொலை பண்றதுக்கு RSS முயற்சி பண்ணது 1956. முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக சாவர்கர் படை திரட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து இந்திய தேசிய ராணுவத்தை அழிக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்துல கலவரம் பண்றாங்க, மண்டக்காடு கலவரம் பண்றாங்க. ஜெயலலிதா மேற்கு ஜெயில போட்டாங்க, வெளியே வந்து நம்ம இறந்து போச்சு. இவங்கனால அழிஞ்சவங்க 4 பேர், அல்லது இவங்களால பாதிக்கப்பட்டவங்க. அவங்களும் மாலை போடுறாங்க. சரி, உங்க கட்சியில ஒரு ஆள் நல்லவன் கிடையாதா? தமிழ்நாட்டுக்கு உழைச்சதுன்னு சொல்லி ஒரு ஆள் காமிக்க முடியாதா? காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் ஏடிஎம்கே கட்சிக்காரரு, ஜெயலலிதா ஏடிஎம் கட்சிக்காரரு. உங்க கட்சியில யார் இருக்கா? இந்தியாவில் RSS கூட தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு வேற எந்த அமைப்பும் கிடையாது. இந்தியாவிலேயே எந்த இயக்கத்தினால் அதிக மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அது RSS-னால் தான். இந்து மகா சபை தான், RSS தான் அதிக அளவுக்கு மக்கள் கொலை செய்யப்படக்கூடிய கலவரங்கள் நடத்தியது. இந்தியாவுடைய மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு இந்த அமைப்புகள் தான். அந்த அமைப்பின் உறுப்பினர் தான் எச் ராஜா. நான் பகிரங்கமா சொல்றேன், முடிஞ்ச மறுக்க சொல்லுங்க. அவர் தந்தை பெரியாரை இழிவு செய்து அவதூறு செய்து வாக்குகளை வாங்கிவிட முடியும் என்று நம்பிய சீமான் அவர்களுடைய வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கின்றார். அவர் அதை மட்டும் சொல்லவில்லை, பெரியாருக்கு ஆதரவாக இங்கெல்லாம் வாக்குகள் கிடைக்காதெல்லாம் என்றெல்லாம் அவர் பேசி வந்தார். பெரியார் சிலையை உடைப்பேன் என்று தொகுதியிலே அவர் கட்சிக்காரர்கள் பேசினார்கள். பெரியாருடைய படங்களை கிழித்தார்கள். அங்கே பரப்புரை செய்தவர்கள் மீது வன்முறை ஏவினார்கள். இத்தனை செய்தும் கூட பெரிய விகிதத்தில் அவர்களால் வாக்குகளை வாங்க முடியவில்லை. இது எந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னா, இன்றைய இந்த தேர்தலில் எதிர்கட்சி ஆக ஏடிஎம்கே அது அதிமுக தேர்தல் நிற்கல, பாரதிய ஜனதா கட்சி நிற்கவில்லை.
புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவரோட கட்சியும் நிற்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சீமான் என்ன பேசிட்டு இருந்தார்னா, இந்த 3-4 ஆண்டுகளில் தான் தான் திமுகவினுடைய ஒற்றை எதிர்க்கட்சி என்பது போல பேசி வந்தார். தான் தான் திமுகவினுடைய எதிரி என்பது போல பேசி வந்தார். திமுகவினுடைய தவறுகள் அல்லது அவர் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்தெல்லாம் அவரை தவிர அனைவரும் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக அவரது கட்சியை விட சமூக இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றன. ஆக அவர் உண்மையான எதிர்க்கட்சி அல்ல என்பது முதல் கட்டமாக நிரூபணமாயிருக்கிறது. இரண்டாவது, பெரியார் குறித்து இழிவாக அவதூறு வகையில் பேசியது அவரது வாய்ப்பை மிகப்பெரிய அளவுக்கு குறைத்திருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மையாக இப்பொழுது வெளியில் வந்திருக்கிறது. தந்தை பெரியாரை எல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை அவமானப்படுத்தி அவதூறு செய்தெல்லாம் தமிழ்நாட்டிலே தேர்தல் அரசியலை செய்துவிட முடியாது என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு பிறகாவது அவர் தனது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அல்லது அவர் மாற்ற மறுத்தார் என்றால் அவருக்கான பாடங்கள் தொடர்ச்சியாக தேர்தல்களில் நடக்கும் என்பதும் இச்சமயத்தில் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இப்படியான ஒரு முடிவுகளை அவருக்கு கொடுத்ததற்காக ஈரோடு மக்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இந்த தேர்தலுடைய முடிவுகள் இவ்வாறாக இருக்கின்றன. இது குறித்தான எங்களது கருத்து இது. அடுத்ததாக திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற இந்த வன்முறை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு மதவெறியை தூண்டுவதற்காக முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் மலையிலே எது இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட பகுதி, எது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு உட்பட்ட பகுதி என்பதை 1920 நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீடு சென்று அன்றைக்கு பிரிவி கவுன்சிலிலும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு பிறகு 1975 இது குறித்தான விவாதம் வந்த பொழுதும் கூட எது இஸ்லாமியர்கள் பகுதி, எது முருகன் கோவிலுக்கு உட்பட்ட பகுதி என்பதையெல்லாம் வரையறை செய்து உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஆக 1920 தீர்ப்பை மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் உறுதி செய்த பின்னாடி மறுபடியும் தவறான ஒரு கோரிக்கைகளை, மதவெறி ஊட்டுகின்ற கோரிக்கைகளை இந்துத்துவ அமைப்புகள் முன்வைத்து நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றன. நாங்கள் நீதிமன்றத்துக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னால், இது போன்ற உள்நோக்கத்தோடு வருகின்ற, ஏன்னால் இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்து மக்களை, தமிழர்களை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அல்ல. எந்த வகையிலும் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அல்ல. அதிகாரப்பூர்வ அமைப்பும் அல்ல. அது அதிகாரப்பூர்வமாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அல்ல. ஒன்று சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அல்ல, அல்லது மத ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளும் அல்ல, அல்லது பாரம்பரியமான அமைப்புகள் என்றால் அப்படிப்பட்ட அமைப்புகளும் அல்ல. ஆக இந்த அமைப்புகளுடைய நோக்கமே மதவெறியை தூண்டுவதும் மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதுமாக இருப்பது என்பது அப்பட்டமான உண்மை என்கின்ற வெளிப்படையான வழக்குகள், தீர்ப்புகள், பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த அமைப்புகளினுடைய வழக்குகளை நீதிமன்றம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் நீதிமன்றத்தை வைக்க விரும்புகின்றோம். இங்கே திருப்பரங்குன்றமும் அங்கே இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலமும் திடீர்னு நேற்றுக்கோ முந்தையத்தோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வரல, நீண்ட காலமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத சிக்கலை இன்றைக்கு ஒரு அமைப்பு, ஒரு மதவெறி அமைப்பு, ஒரு மதத்தை மட்டும் சார்ந்தவர் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய அப்படி ஒரு அமைப்பு ஜனநாயக கட்டமைப்பில் இருக்க முடியாது. இந்தியாவில் எந்த ஜனநாயக மக்கள் திரள் அமைப்பாக இருந்தாலும் ஜாதி, மத, பாலின வேறுபாடின்றி அனைவரும் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஜனநாயக அமைப்பு. ஆனால் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மட்டுமே வைத்துக் கொள்வேன், குறிப்பிட்ட மதத்தை எதிரியாக நான் பார்ப்பேன் என்று வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு அமைப்பு நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் இந்த வழக்கை நிராகரித்திருக்க வேண்டும். இது விசாரணைக்குரிய வழக்குகள் அல்ல என்று 2023 இவர்கள் வழக்கு போட்ட பொழுது நிராகரித்திருக்க வேண்டும். 2023 வழக்கு போட்டு அது விசாரணைக்கு வர நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காரணம், சரியான நேரத்தில் இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக. மதுரையிலே இந்த இஸ்லாமியர்களுக்கான வழிபாடு என்பது திருப்பரங்குன்றம் மலையில் மட்டும் கிடையாது. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1000 வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலமாக காஜிமார் பள்ளிவாசலுக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்து அங்கே பள்ளிவாசல் எழுப்புவதற்கான எல்லா உதவிகளும் செய்தவர். இது வரலாறு, மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய வரலாறு. அங்கே பாண்டிய அரசர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக, 2ஆம் தர குடிமக்களாக எல்லாம் பார்க்கல, அரசர்களே பார்க்கவில்லை.
அவர்கள் ஆட்சி காலத்தில் தேங்காய்பட்டினத்தில், கன்னியாகுமரியினுடைய தேங்காய்பட்டினத்தில் இந்தியாவிலே பழமையான இஸ்லாமியர்களான வழிபாட்டு தலங்கள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் வரல. 1000 வருஷமா இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய இந்த ஒற்றுமையை இந்த இந்துத்துவம் வட இந்தியர்களால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளால் தூண்டப்படுகின்ற ஒரு இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் செய்வதை நீதிமன்றங்கள் ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி முதல் கேள்வி நீதிமன்றத்துக்கு வைக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பும் தமிழ்நாட்டினுடைய அமைதியும் மிக முக்கியம். இந்த அமைப்புகள் ஏற்கனவே கோவை கலவரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைப்புகள். இதே இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் அல்ல, இந்து முன்னணியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கோவை நகரத்தில் தனது அமைப்பில் இருந்து இடதுசாரி அமைப்புக்கு சென்றான் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக, மதவெறி நோக்கம் கொண்ட அமைப்பாக இருக்கிறது என்பதனால் நான் இடதுசாரி அமைப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன், 21 வயது இளைஞன் இடதுசாரி அமைப்புக்கு போனதற்காக வீடு புகுந்து அந்த இளைஞனை வெட்டி கொலை செய்தார்கள். 10 நாட்கள் அந்த இளைஞன் மருத்துவமனையில் போராடி பிறகு அவன் இறந்து போனான். இதுல இந்து முன்னணியை சார்ந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 வருஷம் முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கிறது கோவையில். இப்படி இந்த அமைப்பு என்பது வன்முறைக்கான அமைப்பு. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கு போட்டாங்கன்னா நீதிமன்றம் உடனடியாக அதை நிராகரித்திருக்க வேண்டும். பிரிவி கவுன்சில் வரைக்கும் போனது, அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறமும் அப்ஹோல்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பொழுது இது எதற்காக நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகின்றோம். அப்ப இது திட்டமிட்ட ஒரு மத வெறி நடவடிக்கைக்கு நீதிமன்றம் துணை போகக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை என்பது தமிழர்களுடைய பழமையான நகரம், நாகரிகத்தினுடைய தொட்டில், தமிழ் மொழியினுடைய அடையாளம். அது சங்கம் வைத்த அந்த மதுரையில் இப்படி ஒரு மதவெறியை கொண்டு வரக்கூடிய இந்த அரசியலுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்று தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மதுரை மக்களோடு எல்லாரும் துணையாக நிற்க வேண்டும். மதுரை எல்லா தரப்பான மக்களும் வாழக்கூடிய ஒரு நாகரிகம் அடைந்த நகரமாக நீண்ட காலம் 1000 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தை இந்த மதவெறியை கொண்டு பிரிப்பதை அனைவரும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வெகுமக்களுக்கு வைக்கிறோம். நீதிமன்றங்கள் இது போன்ற பொறுப்பற்ற அமைப்புகளுக்கு, எச் ராஜா போன்ற நபர்களுக்கு, நீதிமன்றத்தை மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசிய எச் ராஜா போன்ற நபர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அவர் மேடையில் என்ன பேசியிருக்காரு? அயோத்தியாவை போல நாங்கள் செய்வோம் அப்படின்றார். எது நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டினோட முதல் விதிகளையே மீறி எச் ராஜா பேசியிருக்கிறார். நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுது? அயோத்தியா போல இடிப்பேன்னு ஒருத்தர் அங்க அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசுறாரு. அந்த அவருடைய பேச்சு தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, ஊடகங்கள் வந்திருக்கிறது. நீதிமன்றம் இப்ப கூப்பிட்டு கண்டிச்சிருக்கோமா இல்லையா? அயோத்தியாவில் நடந்தது போல இங்க ஒருத்தன் இடிப்பேன்னு ஒருத்தன் பேசுறான். எத்தனாயிரம் மக்கள் இஸ்லாமியர்கள் அயோத்தியா இடிக்கப்பட்ட பொழுது படுகொலை செய்யப்பட்டார்கள். மதவெறி என்பது இந்தியாவில் கட்டவிழ்க்கப்பட்ட ரத்த ஆறு ஓடியது. அப்ப நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு என்னன்னு நான் கேட்க விரும்புறோம். நீதிபதியோட பொறுப்பு என்னன்னு கேட்க விரும்புறோம். நீங்க அனுமதி கொடுத்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கணும்? இதே மாதிரி பேச்சை நாங்க பேசணும் என்றால், நாங்கள் இப்படியான ஒரு 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 உரையை பதிவு செஞ்சோம்னா எல்லாரும் பார்த்து அமைதியா இருப்பாங்களா? இன்னைக்கு எச் ராஜா கைது செய்யப்படலை. இன்னைக்கு எச் ராஜா கைது செய்யப்படலை. திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிற கேள்வி நான் திரும்ப எழுப்பேன். ஏன்னா சீமான் பண்ணனதுக்கும் கைது செய்யல, எச் ராஜா பேசுனதுக்கும் கைது செய்யல. நீதிமன்றங்களும் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் நான் இதே மதுரை நீதிமன்றத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். எங்களுக்கு மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் மேலூரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி கேட்ட பொழுது உள்ளரங்கில் நடத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இதே மதுரை நீதிமன்றம் தான். உள்ளரங்கில் நடத்தி கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. நீங்க உள்ளரங்கு நடத்துறதுக்கு எங்களுக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லை, காவல்துறை அனுமதியுமே தேவையில்லை. இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். அதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருதுபாண்டியருக்கான வீர வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த KM ஷெரீப் அவர்கள் கேட்ட பொழுது அனுமதி மறுத்தார்கள். நீதிமன்றம் சொன்ன பொழுது நீதிமன்றம் ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, உங்க கட்சியை சேர்ந்தவர் மட்டும்தான் மேடையில் பேச வேண்டும் என்று. இது எந்த வகையான ஜனநாயக உரிமை? இதே மதுரை நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு. நான் கேட்க விரும்புறேன், உங்களுக்கு என்ன ஸ்கேல் இருக்குது? எங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், உங்களுக்கு என்ன கருத்துரிமை குறித்தான என்ன ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறோம். இதே மாதிரி ஆனால் அன்றைய கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்காக பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்ட பொழுது 7 மணிக்குள் பொதுக்கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க மதுரை நீதிமன்றத்திலிருந்து. இப்ப இந்த மதவெறி கூட்டத்திற்கு அவ்வளவு பேர் கூடுவதற்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது, மதுரையினுடைய காவல்துறை அனுமதித்திருக்கிறது, திமுக அரசும் அனுமதித்திருக்கிறது, நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது.
அங்கே மதவெறி ரத்த ஆறு ஓடும் என்றால், அல்லது மதவெறி பிரச்சனை இவர்கள் கொண்டு வருவார்கள், இந்த இந்துத்துவ அமைப்பில் கொண்டு வருவார்கள் என்றால் இத்தனை பேரும் அதுக்கு பொறுப்பு. நீதிபதி உட்பட இவை அனைத்திற்குமே நீங்கள் தான் கவனம் எடுத்து இவர்களுக்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா என்று எங்களுக்கான பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, வெளிப்படையாக பேசுறாங்க. இன்றைக்கு தைப்பூசத்துக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை இப்படி அடையாளப்படுத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒன்றை அனுமதி ஒரு விஷயத்தை ஏன் நீதிமன்றம் கைகட்டி வெடிக்கும்? நீ எல்லாத்தையும் சுமோ மோட்டோ பல விஷயங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் இதையெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்குது? இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக நீதிமன்றம் ஏன் சுமோ மோட்டோ எடுக்க மாட்டேங்குது? ஏன் எடுக்க மாட்டேங்குதுங்க? அப்ப எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்பதை சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்கள் தான் இன்னைக்கு பாருங்க, பெரியாரை எதிர்த்து பேசினாரு, அதுக்கான பதிலடி ஈரோடு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்துத்துவ அமைப்புகளுக்கு பொதுமக்கள் நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம். எங்கள் நகரம் மதுரை நகரம், அது அமைதியான நகரம், மதவெறிக்கு இடமில்லை என்பதை பொதுமக்கள் சொல்லுவோம். அதிகாரிகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களாய் நாங்கள் தான் இந்த பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம், மல்லுக்கிட்டு இருக்கிறோம். இதே நிலைமை. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குது? இதே பேரூர்ல என்ன சொல்லியிருக்கிறீங்க? பேரூர்ல குடமுழுக்கு நடத்துறாங்க. பேரூர் என்பது எத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பாடல் பெற்ற அது ஒரு வழிபாட்டு தலம். பட்டீஸ்வரர், பச்சைநாயகி அம்மையார், இந்த ரெண்டு இறைவன் அங்கே மக்களால் காலம் காலமாக வழிபடக்கூடிய இந்த இடத்துல தமிழ்ல குடமுழுக்கு இல்லை. பட்டீஸ்வரர் தமிழ் பேரு, பச்சைநாயகி அம்மாள் தமிழ் பேரு, பேரூர் தமிழ் பேரு. அங்க இருக்க கோயில் எதுக்கு சமஸ்கிருதத்தில் மட்டும் நீங்க 60 குண்டத்திலையும் சமஸ்கிருதத்தில் நீங்க குடமுழுக்கு நடத்துறீங்க? தமிழ்ல நடத்துங்கன்னு கேட்கிறாங்க. இது நாங்க கேட்கல, சிவனடியார்கள் கேட்கிறாங்க. தமிழ்ல எங்க குடமுழுக்கு நடத்துறோம்னு 60 குண்டத்தில் பாதி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. 60யுமே நாங்கள் சமஸ்கிருதம்லாம் பண்ணுவோம்னாங்க. சரி, எங்களுக்கு ஒரே ஒரு ஓம குண்டத்தையாவது கொடுங்க, நாங்கள் அதில் தமிழில் நாங்கள் வழிபாடு நடத்துகிறோம், தமிழில் எங்களுடைய கடவுளுக்கு எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் எங்களது வழிபாட்டு பாடலை பாடுறோம்னு சொன்னாங்க. அதையும் அனுமதிக்கல. ஒரே ஒரு குண்டத்துக்கு அனுமதிக்கல. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு இடம் இல்லைன்னா எதுக்கு மற்றவனெல்லாம் இங்கே பூஜை பண்ணுறான்? சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது? என்ன தொடர்பு? இது அநியாயமா இல்லையா? யார் கட்டின கோயில்? தமிழன் கட்டின கோயில். தமிழன் அங்கே பக்தனாக இருக்கின்றான், எத்தனாயிரம் ஆண்டுகளமாக இருக்கின்றான். பட்டீஸ்வரன் என்பதும் பச்சை நாயகி என்பது எதை சொல்லுது? முல்லை நிலத்தை சொல்லுகிறது. பட்டி என்பது என்ன? கால்நடைகள் செல்வமாக பார்க்கக்கூடிய இடம். பச்சை நாயகி என்பது மேய்ச்சல் நிலம். முல்லை நிலத்தில் வந்த ஒரு வழிபாட்டு தலத்துல, அது முல்லை நிலமும் மருத நிலமும் திரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்துல தமிழ்ல நாங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குது. இதுக்கு நாங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்குது. இப்போ இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல். இப்போ இது 3 சேர்த்தா நாங்கள் பார்க்குறோம். பெரியாரை அவமானப்படுத்தி பேசுகிறோம்னா நடவடிக்கை கிடையாது. தமிழில் வழிபாடு நடத்தணும்னா அதுக்கு அனுமதி கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிபாட்டு தளத்தில் கலவரம் பண்ணணும் வர்றவனுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்குது. தமிழ்நாட்டினுடைய சூழல் மிக மோசமானதாக இருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் மிக பொறுப்புணர்வோடு இது போன்ற சமூக விரோத கருத்துக்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம். ஆகவே பேரூர் கோவில் தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு இந்து அறநிலையத்துறை, சமய அறநிலையத்துறை இதுவரைக்கும் எந்த விதமான பொறுப்பான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அது குறித்து அமைச்சர் முறையாக பதிலளிக்க வேண்டும். அதே போல திருப்பரங்குன்ற பிரச்சனையிலையும் இதே போன்ற ஒரு சூழல் உருவாகாமல் தடுப்பதற்குரிய வேலையை செய்ய வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய 2ஆம் குடிமக்கள் அல்ல. இஸ்லாமியர்கள் தமிழர்கள், எங்கள் மண்ணின் சொந்தக்காரர்கள். இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இயல்பாக காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு பாரம்பரியத்தில் பண்பாட்டில் வந்தவர்கள் அவர்கள். அப்ப இங்கே தமிழர்களை இந்துவாக, கிறிஸ்தவனாக, முஸ்லாமியராக பிரிக்கக்கூடிய எந்த அரசியலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே சமயம் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இந்த தமிழர்களுடைய உரிமைக்காக போராடிய தந்தை பெரியாரை அவமானப்படுத்துகின்ற அரசியலையும் நாங்கள் நிச்சயமாக வீழ்த்தோம் என்பதையும், அதற்கு பாடமாக தான் ஈரோட்டில் சீமானுக்கு அவருடைய கட்சிக்குரிய எதிர்வினையை அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் அதாவது என்னன்னா, எந்த ஒரு அமைப்புக்கும் சமூகம் அடுத்த நாளைக்கு முன்னேறணுங்கிற நோக்கம் இருக்கணும். ஆனால் இந்துத்துவ அமைப்புகளுக்கு அப்படிலாம் எந்த நோக்கமும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா,
இந்த இந்துத்துவ அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சிக்காரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சாமி கூட கற்றுக் கொடுத்தானுல. பிஜேபிக்காரன் தான் வந்து நம்மளுக்கு சாமி நான் அறிமுகப்படுத்துறானா? இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான வணங்குகின்ற முறையை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுதா? இல்லை இவங்க சாமிக்கு புரோக்கரா? கடவுளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் புரோக்கரா? அவனுங்க இல்லை சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா இவங்கெல்லாம்? இல்லை வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது. இத்தனை கோடி மக்கள் இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோமா? அதனால இந்த அமைப்புகள் கலவரத்தை மூட்டி, கோயம்புத்தூர் நடந்தது நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. கோயம்புத்தூர்ல இதே மாதிரி தான் பண்ணாங்க. 1988 இதே மாதிரி கலவரத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல மரக்கடை பகுதியில் கலவரம் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அது தொடர்ச்சியாக அவங்க இந்த அமைப்பை உருவாக்கி வளர்த்து 1997 பெரிய அளவுக்கு வன்முறையாக மாறி இஸ்லாமியர்கள் மேலே பெரிய வன்முறை கொண்டு வந்தாங்க. கோயம்புத்தூருடைய மையப்பகுதி, டவுன் ஹால் பகுதியாக இருந்தாலும் சரி, மரக்கடை பகுதியாக இருந்தாலும் சரி, NH ரோடு, ஒப்பனகார தெரு, ரங்கேகவுடர் வீதி, ராஜா ஸ்ட்ரீட், இது எல்லாமே வணிக பகுதிகள். ஜவுளி இருக்கும், தங்கம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஜாமான் இருக்கும், மர ஜாமான்கள் இருக்கும், மளிகை பொருட்கள் இருக்கும், வாசனை திரவியங்கள் இருக்கும். இது எல்லாமே இருக்கு. இது தவிர பூ மார்க்கெட் போன்ற பகுதிகளில் நூல் வியாபாரம் இருக்கும். இது எல்லாமே தமிழர்கள் பாரம்பரியமாக வியாபாரம் பண்ணிட்டு இடம். இங்கே தான் கலவரம் நடந்தது. வேற இங்கே அது வந்து கோயம்புத்தூரில் பீளமேட்டுலையோ சிங்காநல்லூர்லையோ கலவரம் நடக்கல. ஏன்னா இங்கே தொழிற்சாலை இருக்குது. வணிகம் எங்கே நடந்ததோ அங்கே தான் கலவரம் நடந்தது. அந்த கலவரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 2 வருடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்த அத்தனை வணிகமும் தமிழர்கள் பண்ணிட்டு இருந்த வணிகம் எல்லாம் வடநாட்டார்கள் கையில், குறிப்பாக குஜராத்திகள், ராஜஸ்தானிகள் கையில் போய் சேர்ந்துச்சு. அவன் யாரும் கலவரத்தில் வரல, பாதிக்கப்படலை. ஆனால் பாதிக்கப்பட்டதான் தமிழர்கள் தான். தமிழர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் வணிகம் முழுக்க அங்கே போச்சு. இன்னைக்கு அந்த ராஜஸ்தான், குஜராத் சேர்ந்த மார்வாடிகள், பனியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரங்கேகவுடர் வீதியை ஜெயின் தெருவா மாற்றுன்னு கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் குஜராத்தோட கோயம்புத்தூரை சேர்த்தோன்னா அவன் வந்து இந்த தேர்தல் அண்ணாமலையை வச்சு கூட்டம் நடத்தினான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் மதுரை மக்களுக்கு சொல்கிறோம், இவனுக்கு சொல்கிறத நம்பி போனீங்கன்னா இருக்கக்கூடிய மதுரையில் இருக்க மிச்சம் மீதி பிஸ்னஸும் வடநாட்டாங்கையில், மார்வாடி கையில் போய் சேர்ந்துடும். அவங்க தான் இவங்க ஃபண்டு பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிதி உதவி முழுக்க அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க வளர தான் இந்த அமைப்புகள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல். மதவெறி என்பது சாதாரண நடக்கிறது இல்லை. மதவெறிக்கு பின்னால் ஒரு காரண காரியம் இருக்குது. அது பொருளாதார காரணங்கள் இருக்குது. ஹோல்சேல் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் வெளியேற்ற வேண்டும், தமிழர்களையும் வெளியேற்ற வேண்டும். இன்றைக்கு கோயம்புத்தூர் நிலவரம் என்ன? நான் கோயம்புத்தூர்காரன் தான். நான் மதுரையிலும் இருந்திருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன். ரெண்டையும் பார்த்து சொல்கிறேன் நான். இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், வணிக கடைகள், தெருக்கள், இது மார்வாடிகள் பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் இந்துத்துவ அமைப்புகள் வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் 2 லட்சம் ஓட்டம் பிஜேபிக்காரன் வாங்கியிருக்கிறான். இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லை. அப்போ நாங்கள் வந்து மார்வாடிகளுக்கு எதிராகலாம் நாங்கள் இல்லை. நீ வந்து இந்த மண்ணினுடைய அரசியல் ஏற்றுக்கொண்டு மண்ணோடு இணையக்கூடிய எந்த வேலையும் செய்யறது இல்லை. எந்த தமிழர் கடையில் இந்த மார்வாடி வந்து மளிகை பொருள் வாங்கி பார்த்துருக்கீங்களா? துணி கடையில் வந்து வாங்கி பார்த்துருக்கீங்களா? இருந்திருக்குதா அப்படி ஏதாவது? ஆனால் நம்ம போய் அவங்க கடையில் வாங்குறோம். நம்ம வந்து அவங்க கடையில் பொருட்கள் வாங்குறோம். அவங்க யார் நம்ம கடையில் பொருள் வாங்குற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க? இங்கே இருக்க எத்தனையோ துணி கடை இருக்குது. சென்னை சில்க்ஸ் இருக்குது, போத்தீஸ் இருக்குது, சரவணாஸ் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது. எதையாவது நீங்கள் என்னைக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா? அவங்கள எத்தனை ஆயிரம் பேர் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல், இது வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு லாபம் சேர்க்கின்ற வகையில் இந்துத்துவ அமைப்புகள் வேலை செய்கின்றன. அவர்களுக்கு லாபம் தருகின்ற வகையில் இந்த வேலைகள் செய்யணும். இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டு மதவெறிக்கு இடம் அளிக்க கூடாது என்ற வேண்டுகோள் அங்கே சமயத்தில் முன்வைக்கின்றோம். இல்லைங்க, மக்களுடைய கோரிக்கை அல்ல. நீங்கள் வந்து மக்கள் வந்து தர்காவுக்கு அதிகமாக, நீங்கள் வந்து மதுரை தெற்கு வாசல் இருக்கிற தர்காவுக்குள்ளே போனீங்கன்னா இந்துக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்துக்கள் தான் எல்லா குடும்பத்திலையும் பாருங்கள். நம்ம தர்காவுக்கு போகிற பழக்கம்ங்கிறது பெரும்பாலான மக்கள் வந்து இந்துக்களாக இருப்பாங்க. நாகூர் தர்காவில் யார் அதிகமாக இருக்கிறாங்க? யார் அதிகமாக வழிபாட்டுக்கு போகிறாங்க? அப்போ இந்த வணங்குகின்ற முறை இங்கே பண்பாட்டில் இருக்கக்கூடிய முறை அது. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்க கலவரம் பண்ணுவதற்காக, அதுக்காக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் இங்கே நோக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இப்போ நம்ம சொல்கிற மார்வாடிகளை பற்றி பேசுகிறோம். அவங்கள நம்ம என்னைக்காவது வேறா பார்த்து வேணான்னு சொல்லி ஏதாவது எதிர்ப்பு நான் பண்ணியிருக்கோமா? அப்படிலாம் பண்ணலை. அவங்க விரோதிகளாக நான் நடத்திக்கலாம்னு பார்க்கல. அவங்களும் வியாபாரம் பண்ணுறான், நம்மளும் வியாபாரம் பண்ணுறான். நீ ஆதிக்கம் செலுத்தாதான் எல்லாத்துக்கும் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம அவங்கள விரோதியாக பாருங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. நீங்களும் வாங்க, நீங்களும் வியாபாரம் பண்ணுங்க. எல்லாரும் வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த வியாபாரம் பண்ணுறீங்க, ஆதிக்கம் செலுத்தாதீங்க. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அந்த வேலையை செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். இது கோயம்புத்தூரில் நடந்து, இது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபேக்ட் இல்லைன்னு இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். கோயம்புத்தூரோட நிலைமை இதுதான். இதே நிலைமை இங்கே வந்துடக்கூடாது, மதுரைக்கும் வந்துடக்கூடாதுங்கிற கவலையில் தான் நாங்கள் பேசுகிறோம். இந்த மதவெறியில் சரி, அங்கே நீங்கள் வந்து இஸ்லாமிய தர்காவெல்லாம் இடிச்சுட்டு என்ன பண்ண போகிற? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்துருமா?
எல்லாத்தோட மாச வருமானம் 10,000 ரூபாய் ஏற்றி கொடுத்துருவானுங்களா? அல்ல மோடி வந்து இன்கம் டேக்ஸ் கட் பண்ணிடுவாரா? நான் கேட்குறேன், இந்து முன்னணிக்காரனுக்கும் எச் ராஜா கேட்குறேன், சரிப்பா நீ சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் பண்ணிட்டா எங்களுக்கு மோடி வந்து இன்கம் டேக்ஸ் கட் பண்ணிடுவாரா? இல்லை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை உடனே கொடுத்துருவாப்லையா? என்ன பண்ணிடுவாப்ல? என்ன நடந்துரும்? ஒன்றும் நடக்காது. சரி, மதுரையில் எய்ம்ஸ் கட்டிடுவியா நீ? திருப்பரங்குன்றத்தில் உனக்கு வேணுங்கிற நடந்ததுன்னா மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடுவியா நீ? மருத்துவமனை கட்டுறதுக்கே அரசாங்கத்தினால பிஜேபிக்காரால முடியல. நீ கொடுத்த வாக்குறுதி அது. நீ இங்கே வந்து தர்கா வெடிக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கிறனா இவனுங்களை எதுக்கு விடணும்? நம்ம எதுக்கு விடணும்னு கேட்குறோம். நம்ம அங்கே தர்கா வெடிச்சு ஐடி பார்க் கட்ட போறானா, இல்லை சயின்ஸ் லேப் கட்ட போறானா, இல்லை ராயரோட போறானா? அவன் என்ன பண்ண போறான்? அவன் அங்கே என்ன செய்ய போறான்? அவன் எச் ராஜாக்கு என்ன தெரியும்? அறிவியல் தெரியுமா? அல்லது பொறியியல் துறை தெரியுமா? என்ன தெரியும்? சண்டை போட தெரியும், கலவரம் பண்ண தெரியும், அசிங்கமா பேச தெரியும். இவங்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஊரை இழந்துடக்கூடாது. ஏற்கனவே எய்ம்ஸ் கட்டுறது வக்கல்ல, நீ எதுக்கு அங்கே போய் வந்து அங்கே தர்கா இருக்கா இது இருக்கான்னு கேட்டு இருக்க? நீ உன் கவர்மெண்ட்டை சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி பாரு, எங்களுக்கு மெட்ரோ வர்றதுக்கு வழி பாரு. மதுரைக்கு மெட்ரோ வர்றதுக்கு வழி இல்லை. அதுக்கு வந்து நீ வந்து பணம் தர மாட்டேங்கிற. அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க. ஆனால் தர்கா வெடிக்கணும், நம்ம முஸ்லீமை நோண்டணும், முஸ்லீமை குத்தணும். நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ யார் முதல்ல? எச் ராஜா யார் முதல்ல? எங்கள் ஊருக்கு நீ ஏதாவது போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணியிருக்கியா? நீ என்ன பண்ணியிருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? உன் கட்சி என்ன பண்ணியிருக்குது? உன் கட்சிக்காரங்க வந்தான்னா காமராஜருக்கு மரியாதை செலுத்துறானுங்க, முத்துராமலிங்க தேவரையாக்கு மரியாதை செலுத்துறாங்க, அல்லது எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்துறாங்க, அல்லது நீங்கள் ஜெயலலிதா மேற்கு மரியாதை செலுத்துறாங்க. உன் கட்சியில் 40 வருஷத்தில் மரியாதை செலுத்து ஒரு தலைவரோட ஒரு வரலையா அவங்க இதில்? 40 வருஷத்தில் பிஜேபி இங்கே வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்தில் பிஜேபியில் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் கட்சியில் கிடையாது. ஒரு தலைவர் காமிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அல்லது பிஜேபியில் கூடிய ஒரு தலைவர் தமிழர்களுக்காக போராடி வழக்கு வாங்கினாரு, ஜெயிலுக்கு போனாரு, போராட்டம் பண்ணார், ஏதாவது ஒருத்தர் காமிங்க பார்க்கலாம். அந்த அந்த மாதிரி ஒருத்தர் அங்கே கிடையாது. அப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து மதுரைக்குள்ளார வந்து தர்கா வெடிப்பேன், முஸ்லீம் வந்து எனக்கு விரோதியாக மாற்றுவேன், முஸ்லீம் கடையில் வாங்காத அப்படின்னா இவங்களாம் என்ன நடந்துட்டு போகுது? ஆனால் இதே மண்ணுக்காக இஸ்லாமியர்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பங்களிப்பு செய்திருக்கிறாங்க, எங்களோட எத்தனை போராட்டங்கள் இங்கே நின்றுருக்கிறாங்க, அவங்களோட அமைப்புகள் எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு செய்யுது. வெள்ளம் வந்து அவங்க தான் வந்து நிற்கிறாங்க, மழை வந்து அவங்க தான் வந்து நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் நிற்கிறாங்க. இவங்களை நம்பியெல்லாம் போக முடியாதுங்க. நீங்கள் கேட்குறத தான் சொல்லணும். இவனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எதாவது நல்லது பண்ணியிருக்காங்களா? நீங்கள் எச் ராஜா பார்த்தா கேளுங்க. எச் ராஜா சார், தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக நீங்கள் பண்ண நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்க சொல்லுங்க. அல்லது பண்ண ஒரு போராட்டத்தை கேட்க சொல்லுங்க. இல்லை பிஜேபியில் தமிழ்நாட்டில் நீங்கள் காமராஜர் ஐயாவோ அல்லது முத்துராமலிங்க தேவரோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆர் தவிர இது 4 பேர் தான் மாலை போடுறீங்க. 4 பேர் தான் மாலை போடுறீங்க. இதில் 4 பேருக்கு எதிராக தான் வேலை பார்த்துருக்கிறீங்க. காமராஜர் கொலை பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணது 1956. முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக சாவர்கர் வந்து படை திரட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து இந்திய தேசிய ராணுவத்தை அழிக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்தில் கலவரம் பண்ணுறாங்க, மண்டக்காடு கலவரம் பண்ணுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலில் போட்டாங்க, வெளியே வந்து நம்ம இறந்து போச்சு. இவங்கனால அழிஞ்சவங்க தான் 4 பேர், அல்லது இவங்களால பாதிக்கப்பட்டவங்க. அவங்களும் மாலை போடுறாங்க. சரி, உன் கட்சியில் ஒரு ஆள் நல்லவன் கிடையாதா? தமிழ்நாட்டுக்காக உழைச்சதுன்னு சொல்லி ஒரு ஆள் காமிக்க முடியாதா? காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் ஏடிஎம்கே கட்சிக்காரரு, ஜெயலலிதா ஏடிஎம் கட்சியாரு. உன் கட்சியில் யார் இருக்கா? பிஜேபி கட்சியில் யார் இருக்கா? சொல்லிக்கிற மாதிரி தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு தலைவரை காமிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபிக்காரன் மட்டும் யாரையும் காமிக்க முடியாது, அவனுக்கு இல்லை அந்த மாதிரி. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த 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 ஆற்றல்களே தேவையில்லை. கலவரம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. இவர்களுக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் நிற்போம். அங்கே மதுரை நாங்களாம் நிற்போம். கலவரம் பண்ணுன்னு சொல்லி வந்தாங்கன்னா கடந்த காலத்தில் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம். நீ கலவரம் பண்ண ஒரு நகரத்துக்குள்ளே பண்ண அப்படின்னால் உங்களை எங்கே கையாளணுமோ அங்கே எல்லாரும் சேர்ந்து கையாளும். தமிழ்நாட்டுக்குள்ளே கலவரம் பண்ண நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். திமுக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். இவங்கெல்லாம் கைது பண்ணி சிறையில் வடிக்கிற வேலையை பார்க்கணும். அது செஞ்சால் மட்டும்தான் அந்த கலவரங்கள் தமிழ்நாட்டில் நிற்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி, கொரோனாக்கு பின்னாடி பொருளாதார நெருக்கடியில் எல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம், எல்லாம் கடுமையாக உழைக்கிறோம், கடுமையான கடன்களோடு இருக்கிறோம். இந்த சமயத்தில் மத வெறிக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, அது வேலையும் இல்லை, தேவையும் இல்லை. இவங்கெல்லாம் விரட்டி விட்டு தமிழ்நாடை காப்பாற்றுவதற்கு எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். குறிப்பாக எங்கள் ஈரோடு மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே உத்தரப்பிரதேசத்தில் திமுக இருந்துச்சா? மத அரசியல் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்தியா முழுக்க பிஜேபி இருக்க வரைக்கும் மத அரசியல் நடக்கும்.
இங்கே கலவரம் மத கலவரம் பண்ணுறது எல்லா சமயத்திலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் மண்டக்காடு கலவரம் நடந்துச்சு, மண்டக்காடு கலவரம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு. இவங்களுக்கு வந்து திமுகவா அதிமுகன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மதவெறியர்களுக்கு எப்போ வேணா பண்ணுவாங்க, யாராச்சும் என்ன சந்தர்ப்பம் வருதோ பண்ணுவாங்க. நம்ம தான் கவனமாக இருக்க வேண்டும். அதனால இந்த திமுக ஆட்சி வருகிறது, திமுக அதை கையாளவில்லை, அதிமுக கையாளவில்லைன்னா சொல்லுங்க, அது உண்மை. ஆனால் இவங்க ஆட்சியில் தான் பண்ணுவாங்க, அவங்க ஆட்சியில் பண்ண மாட்டாங்கிறதெல்லாம் இல்லை. இவங்க எல்லா ஆட்சியிலும் பண்ணுவாங்க. எதுங்க சரியா கையாளல. இது வந்து உறுதியாக அவங்களை அங்கே கைது பண்ணி, ஏன்னா நாங்கள் சாதாரணமாக போனோம்னாலே டோல்கேட்டில் கிராஸ் பண்ணும் பொழுது எத்தனை வண்டி போகுது, யார் கார் போகுதுங்கிற வரைக்கும் காவல்துறைக்கு தெரியும். அவங்கள கணக்கு எடுத்து தான் பார்க்குறேன். நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போனாலே எத்தனை எண்ணிக்கை வரான்னு ஒன்று நேராக காவல்துறை எங்ககிட்ட கேட்கும், அல்லது வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா எத்தனை வண்டி கிளம்புதுன்னு அவங்களே எடுத்துருவாங்க. அவங்க கணக்கு தெரியாமல், உளவுத்துறைக்கு தெரியாமல் ஒருத்தர் கூட ஒரு இடத்துல நகர முடியாது. அப்போ உளவுத்துறை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதை வந்து முறையாக கையாளவில்லை. அதான் சொல்றேங்க, இது நீங்க அதிமுக ஆட்சியில் நடந்தப்போ இதே தான் வருது. அப்ப உண்மையா கேட்க வேண்டியது உளவுத்துறை என்ன செய்யுது, உளவுத்துறை நோக்கி தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அது உளவுத்துறை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய திமுக கேள்வி எழுப்பவில்லைங்கிறத எங்களோட குற்றச்சாட்டு. சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பாடாக செயல்படுவதற்கான அவருடைய வந்து தொடர்புகள் வந்து மூளை கசிவுகளாக ஒரு பெரியார் அவர்கள் பெரியார் ஜாஃபர் கான்பேட்டையில் இந்த சமீபத்தில் நடத்திருப்பாங்க. அதாவதுங்க, ஒரு சீமான் வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசிட்டே போறாரு. அவருக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதோ அப்படி பேசுறாரு. அதான் நான் பலமுறை சொல்லிட்டோம், அவருக்கு ஆதாயம் கிடைக்குன்னா அவர் அவரையே அசிங்கமாக பேசிக்குவார். அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். அவருக்கு அதுக்கெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. அதை நம்பி அதெல்லாம் கொள்கை கோட்பாடாக நம்பி அந்த இளைஞர்கள் போயிடக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ நீங்கள் எல்லா அரசியல் கட்சி எடுத்துக்குவோம், எல்லா அரசியல் கட்சி பிற கட்சிகள் சார்ந்தவர்கள் மேடையில் வருவாங்க, பேசுவாங்க, பல கருத்துக்கள் அங்கே போகும். அதனால் அந்த தொண்டர்களுக்கு பிற கட்சிகளோட கருத்துக்கள் கோரிக்கைகள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சீமான் மேடையில் மட்டும் அப்படி யாருமே கிடையாது. சீமான் மட்டும்தான் சொல்லுவார், அவர் சொல்கிறது மட்டும் தான் கருத்தாகவே இருக்கும். அதனால் அந்த இளைஞர்களுக்கு மற்ற அமைப்புகள் என்ன பேசுகிறாங்க கருத்து தெரியாது. மற்ற அமைப்புகள் என்னெல்லாம் பேசுதோ அதை எடுத்து இவர் பேசிடுவார். அதனால் அந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் தான் எல்லா கருத்தையும் பேசுறாரு, இவர் தான் மொத்தமாக கண்டுபிடிக்கிறாரு, இவர் தான் கார்ல் மார்க்ஸாவே பிறந்திருக்கிறாரு, இவர் தான் வந்து அம்பேத்கராகவே பிறந்திருக்கிறாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து அந்த இளைஞர்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதாவதுங்க, இது அவர் வாய்க்கு வரதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? நான் உண்மையாக சொல்ல போனோன்னா, இவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கார், எச் ராஜா தான் இருக்கார். அங்கே ஐஎஸ்ஐஎஸ் என்ன வேலை பார்க்குதோ அந்த வேலையை பார்க்குறது தான் இவர் நிற்கிறார். அதே மாதிரி என்னன்னா, இவர் இஸ்லாமியர்களோட அடையாளத்தோட சேர்த்துன்னு ஒருத்தர் கொச்சப்படுத்துறது அப்படின்றது இருக்கு. நீங்கள் ஆர்எஸ்எஸோட பயங்கரவாத அமைப்பு வேறு எதுவும் கிடையாது. இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் விட தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு வேறு எந்த அமைப்பும் கிடையாது. இந்தியாவிலேயே எந்த இயக்கத்தினால் அதிக மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அது ஆர்எஸ்எஸ்ஸினால் தான். இந்து மகா சபை தான், ஆர்எஸ்எஸ் தான் அதிக அளவுக்கு மக்கள் கொலை செய்யப்படக்கூடிய கலவரங்களை நடத்தியது. இந்தியாவுடைய மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு இந்த அமைப்புகள் தான். அந்த அமைப்பில் உறுப்பினர் தான் எச் ராஜா. இது நான் பகிரங்கமாக சொல்கிறேன், முடிஞ்ச மறுக்க சொல்லுங்க அவர். என்னங்க, அதிமுக எதிர்கட்சியாக வேலை செய்யலீங்களே. இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகள், மக்கள் கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த மக்கள் கோரிக்கைகள் எல்லாம் சட்டசபையில் பேசணும், அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ மாஞ்சோலை பிரச்சனை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரேன்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னாங்க. இப்போ சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு. மாஞ்சோலை குறித்து இந்த வரைக்கும் அதிமுக பேசவே இல்லையே. அந்த மக்கள் பிரச்சனை யார் கொண்டு போவாங்க? இப்படி பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து பேசுறதுக்கு எதிர்கட்சி தயாராக இல்லை. அதுதான் இன்னைக்கு பெரிய பலவீனமாக நாங்கள் பார்க்குறோம். என்ஐஏ என்பது இஸ்லாமியர்களை குறிவைத்து இயங்குகின்ற அமைப்பாக தான் மாறி போயிருக்கிறது. என்ஐஏ அவருடைய வேலை அதுவாக தான் இருக்கு. இஸ்லாமியர்கள் குற்றவாளிகளை காட்டக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறாங்க. அதாங்க. ரொம்ப நன்றி.